வாரமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, இந்த வாரம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம தொடர்ந்து யார் பாக்கியவான் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யார் பாக்கியவானாக மாற முடியும் என்றால், வேதத்தை நேசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். அதுக்கு கீழே தான் இதெல்லாம் வருது. வேதத்து தான் ஃபவுண்டேஷன். இதுதான் பாக்கியவானாக மாறுறதுக்கு ஃபவுண்டேஷன். தயவுசெய்து அந்த 6 மாத வேத வாசிப்பு திட்டத்தில் நீங்கள் இணைந்து வாசிங்க. திரும்ப திரும்ப ஏன் நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா, ஒரு ரெகுலர் வேத வாசிப்பு நமக்கு இருக்கிறதற்கு இது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு உதவிகரமாக காணப்படுகிறது. அதனால் நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம தொடர்ந்து படித்து வருகிறோம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5:8ஆம் அதிகாரம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். இருதயத்தில் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஒரே ஒரு டைம். இருதயத்தில் இந்த பாக்கியவானாக மாறுறதுக்கு வேதாகமத்தை நம்ம ரொம்ப நேசிக்கணும், வாசிக்கணும். அதுக்கு அடுத்தது 2 நாள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையே இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் நமக்கு வருது. ஆனால் இப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, யார் பாக்கியவானாக மாறணும்னா மாற முடியும் அப்படின்னா, தேவனை போல மாறுறவங்க. தேவன் எப்படி நம்மளை படைத்தாரோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அதே போன்ற, அதாவது அவருடைய ஜீவ சுவாசத்தை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவர் நம்மை படைத்தார். அதை ஆதாமும் ஏவாளும் இழந்து விட்டார்கள். முழு மனுக்குலமும் அவர்களை சார்ந்து வந்ததினாலே இழந்து விட்டது. எப்பொழுது நாம் ரட்சிப்பை பெறுகிறோமோ அப்பொழுது திரும்பவும் தேவனுடைய சாயலை போல நம்ம மாறுவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு தான் ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம், வேத வசனத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிறது மட்டுமல்ல, தேவனை போல நம்ம மாறணும். அதுக்கு தான் முதல் நாள் நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் உள்ள இது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தது நான் சொன்னேன், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் தாழ்மை உள்ளவர். அவர் வானத்து பூமி இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாலும் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பெருமை எதுவுமே கிடையாது. அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, உன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்தால் நீ பாக்கியவனாக இருப்பான். யாரையும் நம்ம ஏமாற்றலாம், ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம ஏமாற்ற முடியாது. நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பரிசுத்தமாக இருக்கா, அது கோபமாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா, பொறாமையில் இருக்கா, மற்றவங்கள பார்த்து ஏளனம் பண்ணுகிறதா இருக்கிறதா, மற்றவங்களை பார்க்கும்போது அற்பமாக நினைக்கிறதா இருக்குதா, அல்லது இச்சை உள்ளதாக இருக்கிறதா, கண்களின் இச்சை இருக்குதா, மாம்சத்தின் இச்சை இருக்குதா, ஜீவனத்தில் எல்லாமே நமக்கு தெரியும். நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். சத்திய ஆவியா அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம வழிநடத்த. நமக்கு டைம் இல்லாதனால நான் கடகடான்னு சொல்லிட்டு போகிறேன். வசனம் சொன்னாலே அந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும். அப்போது நம்ம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, நாம் தேவனை தரிசிக்கலாம். அப்போது தேவனை நம்ம இந்த உலகத்திலே தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியுமானா முடியும். அது எப்போ நம்ம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் இருக்கணும். வெளியில் நம்ம குளித்து சர்ச்சுக்கு வரும்போது நீட்டாக இருக்கிறதுனால நம்ம சுத்தம் அல்ல. அது நமக்கு தேவைதான். பக்கத்தில் ஆராதிக்கிறவர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம நீட்டாக வர்றோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கணும்னா, அவரை தரிசிக்கணும்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்கணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர் நம்மளை கரம் பிடிச்சு நடத்தணும்னா நம்ம இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும், இப்போ ஆண்டவர் வந்தால் போக முடியுமா?
அப்போ நமக்கு அந்த நம்பிக்கை, இப்போ இந்த வார்த்தை வந்தோடனே நம்ம நினைக்கணும், நான் இப்போ ஆண்டு வந்தால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாகி இதெல்லாம் தொலைச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ நான் மரித்தாலும், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நான் மரித்தாலும் எனக்கு பயம் இருக்காது. அடுத்த செகண்ட் நான் இயேசுவை போய் பார்ப்பேன், அந்த பரதீசில் இருப்பேன். அதுதாங்க இருதயத்தில் சுத்தம். அந்த நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம்ம அவரையும் தரிசிக்கலாம், நம்ம இந்த உலகத்தில் பாக்கியவானாக மாற்றுறோம். உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்ததான ஒரு மனுஷனை பற்றி நான் சொல்லுகிறேன். அருமையானலே, தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கு நீங்கள் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அங்கு தேவதூதன் அவனை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் சொல்கிறா இந்த வார்த்தைகளை? ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தானியேல் பிரியமானவனாக இருந்தால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க போய் தான் அந்த வார்த்தை பரலோகத்திலேருந்து வந்தது. அதே 10ஆம் அதிகாரம் அல்லேலூயா தானியேலில் 11ஆம் வசனத்தை பாருங்க, அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, பாருங்கள், அவனை பார்த்து அடுத்தது அதே 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றார். 3 இடத்துல ஆண்டவருடைய தூதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறது பிரியமானவன். அப்போ அவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருக்க போய் தான் ஆண்டவருக்கு பிரியமாக அவன் காணப்பட்டான். அருமையானல, உங்களை பார்த்து என்னை பார்த்து இன்றைக்கி 3 முறை இல்லை, 1 முறை பரலோகத்திலிருந்து நீ எனக்கு மிகவும் பிரியமான புருஷன், நீ எனக்கு மிகவும் பிரியமான மகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா? அப்போ நம்ம பாக்கியமானா இன்னும் மாறணும்னா நம்முடைய இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அதை ரிலேட்டடாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நேரம் இல்லாததுனால 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? நம்ம நிறைய பேர் சொல்லிடுறோம், ஏன்னா என் உள்ள ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், மனுஷருக்கெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நோ, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உலக பிரகாரமாக உங்களை சுற்றிலும் உள்ளவங்க உங்களிடத்தில் பரிசுத்தத்தை பார்ப்பாங்க. இந்த தானியேல்கிட்ட என்ன பார்த்தாங்க? அவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் குறைவையும் தேடி தேடி பார்க்குறாங்க, ஒன்றையும் கண்டுபிடிக்கவே முடியல. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால், அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இப்போ 2 இடத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று உங்கள் குடும்பம், 2வது உங்களுடைய வேலை ஸ்தலம். இந்த வேலை ஸ்தலத்தில் உங்களை தேடி தேடி பார்த்தாலும் ஒரு குற்றத்தையும் கண்டு சொல்ல முடியாதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்கள் நடக்கைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க. இந்த சகோதரனா, ஐயோ இவங்ககிட்ட எவ்வளோ தேடி பார்த்தாலும் ஒரு குற்றத்தையும் காண முடியல. இந்த சகோதரியா, ஒரு குற்றத்தையும் காண. உங்கள் குடும்பத்துலேயும் அப்படி சொல்லணும். ஆண்டவருக்கு மட்டும் தெரியுங்கிறதெல்லாம் தப்பான காரியம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன், உன் இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து தேடி தேடி பார்த்தும் நம்மக்கிட்ட ஒன்றும் கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதா அவங்க பார்க்கணும். தேவனுடைய விஷயத்தை தவிர தானியேல் இடத்துல வேறு எந்த தேவனுடைய விஷயத்தில் என்ன குறை? ராஜா சட்டத்தை மீறி அவன் ஜெபம் பண்ணுறான், அவ்வளோதான், வேறு உண்மை கிடையாது.
இந்த காலவெளியிலே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொண்டால், இந்த வேதத்தின்படி நம்ம எல்லாத்தையும் கை கொண்டால் இருதயம் சுத்தமாக மாறும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோன்னா அந்த இருதயம் சுத்தமாக மாறும். சுத்தமாக மாறினா இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரே சுத்தம் உள்ளதாக மாற்றுங்கப்பா. கையை உயர்த்தி எல்லாம் 2 நிமிஷம் நம்ம ஜெபம் முடிச்சு போக போகிறோம். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தம் உள்ளதாக மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா. உம்மை போல நம்ம பாடினோம் அல்லவா, உடைத்து என்னை உந்தனுக்கு உடைமை ஆக்கிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா. எல்லா கையை உயர்த்தி கேளுங்க. அப்பா, என் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல என்னிடத்தை தேடி தேடி பார்த்தாலும் ஒரு குற்றத்தையும் ஜனங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி தானே தானியேல் வாழ்ந்தான். அதே போல் நானும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அதனால வேத வசனம் அந்த அதிகாரத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்போ அவன் பாக்கியவானா மாறினானா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டானா. ஹல்லேலூயா. 127 நாடுகளுக்கோ உள்ள ராஜாவுக்கு ஒரு பெரிய மந்திரியாக அவன் மாறினானா. அதற்கு அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அவனிடத்தில் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையாக இருந்தான். ஆதலால் கர்த்தர் அவனை பாக்கியவானாய் மாற்றினார். கையை உயர்த்தி பரலோகத்துக்கு போகணும்னாலும் இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் செல்லோ பாதையில் நடத்திடுமே. என்னையும் இங்குள்ள எல்லாரையும், என்னுடைய குடும்பத்தையும், இவர்கள் எல்லாருடைய குடும்பத்தையும், ஆன்லைனில் பார்க்குற எல்லாரையும், அவளுடைய குடும்பத்தையும் உம்மை போல மாற்றுங்கப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தானியேல் ஒரு அடிமைப்பட்ட தேசத்திலே இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக மனுஷருக்கு முன்பாக உமக்கு முன்பாகவும் காணப்பட்டபடியினாலே அவன் 3 ராஜாக்களுடைய ஆண்டவரை காலத்திலும் அவன் வேலை செய்தான். 3 ராஜாக்களுடைய காலத்திலும் அவன் காரியம் ஜெயமாய் பாக்கியவானாய் காணப்பட்டான். அதே போல எங்கள் எல்லாரையும் என்ன சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நாங்கள் தானியேலை போல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து எங்கள் காரியத்தை நீ ஜெயமாய் மாற்றி பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்ற உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் இவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்படட்டும். தேவனை தரிசிக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். வருகை தாமதிக்குமானால் இந்த வாரம் முழுவதும் விசேஷமாக இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக நடத்தி கொடுங்க. இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த வருடம் முழுவதும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து பாக்கியவானாக பாக்கியவதியாக இந்த வருடம் அவர்களுக்கு காணப்படட்டும். அநேக முறை தரிசிக்கட்டும். அப்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஹாவ் அ பிளஸட்